welcome to Amina Sami. Today my channel banana chocolate cake recipe தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. எக்கு யூஸ் பண்ணாமல் ஓவன் இல்லாமல் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக அது பனானா கேக் எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க வேண்டிய எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாழைப்பழ கேக் பண்ணுறதுக்கு 2 வாழைப்பழத்தை பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் கரண்டி வச்சு நான் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சர்க்கரையும் பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே 1/2 கப்பு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட 1 கப்பு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் சாக்லேட் பவுடர், அதாவது கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட 1/2 கப்பு காய்ச்சின பால் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு வந்து பட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பேன் எடுத்துருக்கேங்க, கேக் பேனு. இதில் சுற்றி வர ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டரும் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் சுற்றி வர ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்திக்கோங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி லைட்டாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் பபிள்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்மளோட பேட்டர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா அகலமான ஒரு சட்டி எடுத்துருக்கேங்க. அது சூடாக வச்சு அதில் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு கேக் பேனில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இது 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா வடைக்கம்பி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக உள்ளே விட்டு லைட்டாக எடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா இனி நம்மளுக்கு கொஞ்சம் குக் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இனி ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை பாருங்கள் கம்பியில். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்கள். இதோ இப்போ இது கொஞ்சமாக உங்களுக்கு நான் வெட்டி காட்டுறேன். பாருங்கள் இதோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பனானா கேக்கு சூப்பராக வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோம் பாருங்கள். பனானா கேக்கு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.